போட்டா போட்டி மேலே தானே வரீங்க. நீ நானும் போட்டா போட்டி போட்டால் அப்புறம் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் 6 சிலிண்டர் எங்கே கொடுத்த? இப்போ மூத்திரத்தெல்லாம் அள்ளிட்டு போனதான் எங்களுக்கு சாப்பாடு. விஜய் வந்தார். விஜய் நல்லது பண்ணார் தான் எல்லாம் ஓட்டு போட்டோம். அவர் பண்ணல, இன்னும் நல்லது எங்களுக்கு எல்லதும் பண்ணலை. 2500 போடுறேன்னாரு, போடல. இது எல்லாமே இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறோம். கோயம்பேட்டில் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்து சம்பளம் ஏற்ற மாட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் அங்கேயே பார்த்துருந்தாங்கிறாரு. இங்கே வந்து எங்கள் மக்களையும் பார்க்கணும்ல, எங்களையும் பார்க்கணும்ல, எங்கள் கோரிக்கையும் கேட்கணும்ல. ஆட்சியிலும் கேட்கவே இல்லை. எங்கள் கோரிக்கை இன்னும் யாரையுமே கேட்கல. தனுஷ் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லாது. தனுஷ் எப்படி தான் இருப்பாருன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கருணாநிதி இருந்தார். அவர் மாறினா நல்லது செய்வார் விஜய்ன்னு போட்டோம். விஜய் இப்படி தான் இருக்கார். விஜய் வந்து இன்னும் 3 மாதம் தானே ஆச்சு. இப்படியே வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல அவரோட கருத்தை. சொல்ல முடியாது தான், கருத்தை சொல்ல முடியாது தான். அவரே சொல்கிறாரு காசு காலின்னு இப்போயே சொல்லிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுவார் அவர்? அவர் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுன்னு தானே இருந்தார். அவர் கஷ்டத்தை வெளியே காட்டாமல் மக்களுக்கு போட வேண்டியது எல்லாம் கரெக்டாக செஞ்சுருந்தார். காசு கொடுக்க வேண்டியது, மழை நேரத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, பொங்கல் காசு 3000 ரூபாய் கொடுத்தாரு, எல்லாம் கரெக்டாக செஞ்சுன்னு இருந்தார். இவர் செய்வாருன்னு தான் நிச்சயம். அப்போ இப்போ வந்து தனுஷ் அரசுக்கு வந்ததுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாப்பா, ஒருத்தருக்கு வந்து சிரிக்க தான் செய்வாங்க. ஒருத்தருக்கு இப்போ நீ வந்து நான் வந்தேன்னா சிரிக்க தான் செய்வாங்க. உன்னை கண்டு தான் நாங்கள் பிழைக்கிறோம்ல. இப்போ எங்களை கண்டு யார் பிழைக்கப்பா? அப்படி தான் போட்டா போட்டி மேலே தானே வரீங்க. இது ஆரம்பத்திலே இருந்திருக்கணும்ல. இந்த போட்டா போட்டி வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? 2 பேர் போட்டா போட்டி போடுறீங்களா? புரியுதா? நீ நானும் போட்டா போட்டி போட்டால் அப்புறம் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ வந்து கூட என்ன செஞ்ச? அதே 1000 ரூபா தான் அவர் போட்டார். கலைஞர் போட்டார். கலைஞர் ஃபுல்லாக 1000 ரூபா போட்டார். நீ 1000 ரூபா தான் போகிற. நீ வந்தோடனே என்ன சொன்னால் 2500 ரூபா போகிற. பிள்ளைங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினேன். என்ன சொல்கிற? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னால் 6 சிலிண்டர் எங்கே கொடுத்த? ரேஷன் அரிசியில் நல்ல அரிசி போடுற மக்கள் சோறு வச்சு சாப்பிடணுன்னு சொன்னேன். என்ன அதே அரிசி தான் வாங்கினுக்கிறோம். இன்னும் வேறு அரிசி மாற்றமா வாங்குகிறோம்? வேறு வாங்குகிறோம்மா நாங்கள்? ஒன்றும் இல்லையே. அதே தான் எல்லாருக்கும். வெளியில் பணக்காரனுக்கு செய்கிறீங்க, ஏழைக்கு ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? நாங்கள் இந்த குப்பை மூத்திரத்தெல்லாம் அள்ளிட்டு போனதான் எங்களுக்கு சாப்பாடு. இல்லைன்னா கிடையாது. அது எதுக்கு பார்க்குறீங்க? படித்தவனுக்கு தான் பார்க்குறீங்க எல்லாமே. ஏழைப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் நீ வந்தால் நல்லா செய்வேன், நீ வந்தால் நல்லா செய்வேன்னு பார்க்க போகிறோம். யாருமே பார்க்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்க தான். இப்போ எங்களுக்கு சம்பளம் சரியாக சம்பளம் சேலரி போடுறதில்ல சரியாக. இப்போ 17000ன்றாங்க, 14000 தான் வருது எங்களுக்கு. கை குளோஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, பீச்சிங் பவுடர் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஊசி போட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. இப்போது 2 வருஷமாக. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு 2 வருஷமாக எல்லாமே இருந்தது, கொடுத்தாங்க. நம்பர் பிஎஃப் எல்லாமே போனஸ் இப்போ போனஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்றாங்க. எதுவுமே இல்லைன்றாங்க. நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும். எங்கள் கொடுமை வந்து சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் வேலையை விட்டு நிறுத்திடுறேன்றாங்க, போனாக்க நிறுத்துருவாங்க வேலையை விட்டு. இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யுது? எங்களுக்கு நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது? உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? எங்கள் கோரிக்கையை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. நீங்களே முயற்சி எடுத்து பார்க்குறீங்களா? அதுவும் கிடையாது. வரீங்க, அங்கங்கே போகிறீங்க, இங்கெங்கே வரீங்க. இதெல்லாம் என்ன பார்க்குறீங்களா? எதுவுமே கிடையாது. நன்றிப்பா.